நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான். ஓகே, இப்போது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம் பிஃபோர் டே நம்ம எந்த மாதிரி ஆர்டரில் படித்தா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் செக்ஷன் ஏ, அதாவது மாடியூல் நம்பர் 1 அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, இதில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டு கம்பல்சரி இருக்கும். தென் அதே மாதிரி தியரிட்டிக்கல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சம். ஓகே, இப்போ சம் அப்படிங்கிறது வந்து இப்போ இதில் வந்து என்னெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸில் நார்மலாக வந்து அந்த டெப்ரிஷியேஷன் சொல்கிறாங்க. டெப்ரிஷியேஷன், ட்ரையல் பேலன்ஸ், அப்புறம் பிஆர்எஸ், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், சரிங்களா, மேக்ஸிமம் இது போக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நான் சொன்னது எல்லாமே மாடியூல் நம்பர் 1ல் மேக்ஸிமம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னது வந்து வரும். ஓகேங்களா, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் நம்ம புக்கில் வந்து பெருசாக சொல்லலையே ப்ரோ, இப்போ நான் அதை பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய ஃப்ரீ அட்வைஸ் 2016 சிலபஸ் பார்த்துக்கோங்க. 2016 சிலபஸில் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. கம்பல்சரி பார்த்தே ஆகணுமானா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா கொஷின் பேப்பரில் இருக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். முன்னாடி கேட்டிருந்துருக்காங்க உங்கள் 2022 சிலபஸில் எக்ஸாம்ஸில் கூட, அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா. ஓகே, அப்போது செக்ஷன் ஏ பார்க்குறனால நமக்கு ஈஸியாகவும் வந்து சம்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, இப்போ செக்ஷன் பி. செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லிட்டு 3 டாபிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 டாபிக்ஸில் வந்து எந்த ஒரு டாபிக்னாலும் கேட்கலாம், இல்லைனா கேட்காமலும் கூட இருக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஒன் வேர்ட் இருக்கும். ஒன் வேர்டுங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, டிராயினா யாருன்னு கேட்கலாம், கன்சைன்மெண்ட் எடுத்தாலும் கன்சைனர் கேட்கலாம், ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் அது மீனிங் அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக்கின் ஒரு நோட்ஸு. ஓகேங்களா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அந்த டேஸ் கான்செப்ட் இருக்குல்ல, மெச்சூரிட்டி, அந்த மாதிரி இது நார்மலாக ஒன் வேர்டில் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஃபஸ்ட்டு ஒரு 5 சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கன்சைன்மெண்ட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது மாடலுக்கு ஒரு 4 சம்ஸ் பார்த்தா கூட போதும். நார்மல் லாஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, அப்நார்மல் லாஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, ஃபார்மெட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் அதே தான், ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே போதும். நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது எதுக்குன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் கன்சைன்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த 2 தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் தான் ஜாயிண்ட் வெஞ்சரே ஆப்ஷன் போவாங்க. அதனால் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் கன்சைன்மெண்ட்டையும் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. ஓகே, ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம்னு பரவாயில்ல, சும்மா ஒரு பிக் சம்ஸ் இப்போ மாடலுக்கு நீங்கள் எடுத்துக்கோ. இப்போ கன்சைன்மெண்ட்னா நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் என்ன பண்ணுறாங்க, அன்சோல்டு ஸ்டாக்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு பிக் சம் ஒரு 2 to 3 சம்ஸை பார்த்துட்டோம்னா கூட போதும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே கவர் ஆயிரும்ல, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில், டிசானர் ஆஃப் பில், டிஸ்கவுண்ட் ஆஃப் பில், அப்போ ஒரு 5 சம்ஸ் அதெல்லாம் கவர் ஆயிரும். ஜாயிண்ட் வெஞ்சர் சும்மா ஃபார்மெட்டுக்கு ஒரு 2 to 3 சம்ஸ் தான். அதுவும் ஒன்றும் ரிப்பீட்டட் மோட்லாம் வந்து கிடையாது. ஜாயிண்ட் வெஞ்சர் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். பட் 90% ஷியராக என்னால் சொல்லவே முடியாது, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா. ஓகே, இப்போ செக்ஷன் சி வந்துடலாம். இப்போ செக்ஷன் சி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 3 டாபிக்ஸ் இதை பிரிச்சுக்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, சிங்கிள் என்ட்ரி. ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, சிங்கிள் என்ட்ரி, இந்த 3 டாபிக்ஸும் கம்பல்சரி புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்டை தெரிஞ்சுட்டு அந்த சம்ஸை டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். சிங்கிள் என்ட்ரி விட்டுடலாம், இல்லைனா என்பிஓ விட்டுடலாம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சிங்கிள் என்ட்ரி மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் என்பிஓ கேட்கும்போது உங்களுக்கு தான் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும். ஓகே, அதனால் வந்து இது கஷ்டம் கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சு படித்தா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ கஷ்டமே கிடையாது. என்பிஓங்கிறது என்னது, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ரிசிப்ட்டு, ரிசிப்ட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேமெண்ட்டு, நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணீங்க அதை ஒரு சைட் போட போகிறீங்க, நீங்கள் என்ன பே பண்ணீங்க அதை ஒரு சைட் போட போகிறீங்க, அவ்வளோதானே, கஷ்டம் கிடையாதுல்ல. ஃபார்மெட்டை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, எதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும் எதெல்லாம் மைனஸ் பண்ணணும் ஃபார்மெட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்னொன்று சொல்கிறேன், ஃப்ரீ அட்வைஸ், இருக்கக்கூடிய பிக் சம்ஸை நல்லா வந்து கான்செப்ஷுவலாக பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சிட்டாலே போதும், என்பிஓ முடிஞ்சிருச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க என்பிஓ ரொம்ப பெரிய லெவலில், என்பிஓ வந்து ஒரு பெரிய லெவல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தியரிட்டிக்கலாக புரிஞ்சு படிச்சுட்டு நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா அது ஓகே. இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஃபார்மெட் இருக்குல்ல, அதை புரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபார்மெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். அப்போ இந்த 3 டாபிக்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படினாலும் கொஷின்ஸ் வந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ இந்த 3 டாபிக்ஸை விடவே கூடாது, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, என்ன மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. கம்பல்சரி வந்து பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத ஒரு மாடலை பார்த்துக்கோங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா கம்பல்சரி செக்ஷன் சி.
ஓகே, சரி. செக்ஷன் சியை முடிச்சிட்டிங்களா? அடுத்து அப்படியே செக்ஷன் இ சைடு போயிருங்க. செக்ஷன் இ சைடு வந்து போயிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த மாடியூல் நம்பர் 6 இருக்குது பார்த்தீங்களா? மேக்ஸிமம் 90% சொல்கிறேன். அந்த மாடியூல் நம்பர் 6ல் பிரான்ச்சு டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 90% சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 90% சான்ஸ் இருக்குது. ஓகே, அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி தெரியல, பட் 90% சான்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மாடியூல் நம்பர் 6 ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பிரான்ச்சு டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருங்க. ப்ரோ ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது எனக்கு பிரான்ச், அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதுங்க. பிரான்ச் அக்கௌண்ட்னா என்ன, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் பண்ணுறோம், பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட் என்ன. பிரான்ச் அக்கௌண்ட்டுங்கிறது தனி, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுங்கிறது ஸ்டாக்கை பற்றி மட்டும் சொல்கிறது, ஒரு குட்ஸை பற்றி மட்டுமே சொல்கிறது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதுவே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்ல. ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதி வச்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? ஓகே, டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் சம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மாடல் தான் திரும்ப 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாஸ்ட் கொஷின் செக் பண்ணி பாருங்கள், அதே மாடல் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதனால் மாடியூல் நம்பர் 6 நம்ம விட்டுறக்கூடாது, கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ மாடியூல் நம்பர் 7, மாடியூல் நம்பர் 8, மாடியூல் நம்பர் 5 இந்த 3க்குள்ளே ஒரு காம்படிஷன். இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான சான்சஸ். மாடியூல் நம்பர் 7, மாடியூல் நம்பர் 8, மாடியூல் நம்பர் 5. இப்போ மாடியூல் நம்பர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம், அதில் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசி மெத்தட் இருக்குது, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி மெத்தட் இருக்குது. லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசிக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி சும்மா ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஹையர் பர்ச்சேஸ் பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 8 சம்ஸ் ஆச்சு நல்லா பார்த்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 சம்ஸ் ஆச்சு வச்சுக்கோங்களேன் கம்பல்சரி. ஸ்மால் சம்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் 6 to 7 சம்ஸ் நல்லா பார்த்துட்டு ஹையர் பர்ச்சேஸில் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒரே மாடல் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், ஹையர் பர்ச்சேஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடுங்க. சரி, அடுத்து லீஸ் அக்கௌண்டிங். லீஸ் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புக் சம்ஸ் இஸ் நாட் எனஃப். பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இல்லைனா கூகுளில் ஏதாவது வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் இஸ் நாட் எனஃப். சரிங்களா? அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அப்போ செக்ஷன் இயில் மாடியூல் நம்பர் 6லேருந்து நமக்கு அந்த 2ல் ஏதாவது ஒன்று கேட்கறக்கான 90% சான்ஸ் இருக்குது. தென் மாடியூல் நம்பர் 7, 8, 5 இந்த 3க்குள்ளேருந்து எனி ஒன். ஓகே, சரி. இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் எஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வரணும். இப்போ நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நல்லா கான்செப்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 1 வேர்டுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஏஎஸ் நம்பர் வச்சு 1 வேர்டு கேட்பாங்க. 1 வேர்டுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சம்மும் அதில் வந்து இருக்குது. ஸோ சம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பாஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சும்மா புக்கில் இருக்க மாடல் மட்டும் புரிஞ்சுட்டு போகாமல் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக செக்ஷன் டி பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் வரணும். சரி, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் வர்றோம் அப்படின்னா நம்ம முதல் என்ன பண்ணணும், தியரிட்டிக்கலாக பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கே கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கணும். தியரிட்டிக்கலாக எப்படி சொன்னால் ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தால் என்ன நடக்கும், ஒரு பார்ட்னர் வெளியே போனால் என்ன நடக்கும், ஒரு பார்ட்னர் டெத் ஆனால் என்ன நடக்கும், ஒரு பார்ட்னர் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து டிசொல்யூஷன் பண்ணால் எப்படி இருக்கும், இன்சால்வென்சி ஆனால் எப்படி இருக்கும், கன்வர்ஷன் பண்ணால் என்ன இருக்கும்னு எல்லாமே ஒவ்வொரு தியரிட்டிக்கலும் நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப்னாலே நிறைய பேர் வந்து பயந்து போகிறீங்கல்ல. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நல்லா பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லா சாப்டர்ஸையும் படிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் 60+ எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. பார்ட்னர்ஷிப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுட்டு போயிட்டு மிச்சம் எல்லா டாபிக் கரெக்டாக இருந்தீங்கன்னா. ஆனால் மிச்சம் எல்லா டாப்பிக்லையும் ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் உங்களுக்கு மிச்ச டாபிக்ஸில் வந்து ஏதோ ஒரு மறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆல்டர்னேட்டிவ் வேறு ஆப்ஷன் கிடையாது. அந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, சார் பார்ட்னர்ஷிப் சும்மா ஃபார்மெட்டாக தெரிஞ்சிருந்தால் நம்ம சும்மா ஒரு ஸ்டெப்பாக இருக்காச்சும் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணும் அந்த டைமில் உங்களுக்கு. அந்த தோணக்கூடாது அப்படின்னா நம்ம தைரியமாக எல்லாத்தையும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கணும்ல. கரெக்டு தானே? நீங்கள் பார்ட்னர்ஷிப் விட்டுட்டு போகிறீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் போகலாம் மிச்சம் எல்லா டாப்பிக்கையும் நம்பி. ஆனால் அந்த டாபிக்ஸில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் ஆகிட்டா கூட உங்களுக்கு வந்து எல்லா டோட்டலும் கொலாப்ஸ் ஆகிடுது இல்லையா? அப்போ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன்? நான் சொல்கிறது தான் ஒரே வழி. என்னென்னா அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து, டிசொல்யூஷன், இன்சால்வன்சி. ஓகே, இது போக பாஸ்ட் கொஷின் பேப்பரில் என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கான்செப்ட்ஸ்லாம் ஃபார்மெட்டை முதல்ல நல்லா பாருங்கள். ஏன்னா ஃபார்மெட்டில் எது டெபிட்டு, எது கிரெடிட்டு, எதை எங்கெங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு சில ஃபார்மெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிவால்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா இப்போ டெபிட்டு, கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் எது டெபிட்டில் வரும், எது கிரெடிட்டில் வரும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து அது ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக் டஃபாக இருந்துச்சுன்னா கூட அது ஸ்கோர் பண்ண முடியும்ல. நீங்கள் வந்து கஷ்டமாக நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு அட்மிஷனும் ரிட்டையர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. என்னது ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போட போகிறீங்க, கேபிள் அக்கௌண்ட் போட போகிறீங்க, பேலன்ஸ் ஷீட் போட போகிறீங்க. கரெக்டாக 3 அக்கௌண்ட் போட போகிறீங்க. பேலன்ஸ் ஷீட் போடுறது எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் அசெட் லைபிலிட்டி அங்கங்கே போட்டுட்ருக்கோம். இப்போ இன்பிட்வீனில் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்லிப் ஆக போகிறோம் இல்லையா? அதை நீங்கள் ஃபார்மெட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு மாடலுக்கு ஒரு 2 சம்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட சேஃப்டிக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன்.
ஓகே, சரி, அவ்வளோதான். இந்த ஆர்டரில் படிங்க. இதுதான் வெயிட்டேஜ், நமக்கான வெயிட்டேஜ். இப்படி தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க போகுது. நீங்கள் ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் வேர்டாக போய் நிறைய பேர் தேடி தேடி படிக்கிறீங்களா, அதெல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு சாப்டர் ஸ்டார்டிங்கில் தியரி இருக்குல்ல, அந்த தியரியை புரிஞ்சுட்டு போனாலே அங்கே ஒன் வேர்டில் மார்க் கிடச்சிடும். கன்சைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கன்சைன்மெண்ட் ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம், அப்நார்மலாக என்ன, நார்மலாக என்னென்னு அந்த தியரியில் அவ்வளோ லிஸ்ட்டு சூப்பராக இருக்குது இல்லையா? அந்த லிஸ்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டாலே ஒன் வேர்டில் அங்கே மார்க் வாங்கிடலாம். நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்க்காம போனால் தான் ஒன் வேர்டில் மார்க் கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கான்செப்ட்ஸில் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இன்னொன்று சொல்கிறேன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எக்ஸாம் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் அப்படின்னா டஃப் எப்போ இருக்குன்னு சொல்லட்டுங்களா? இப்போது நல்லா வச்சுக்கோங்க. செக்ஷன் இயில் நீங்கள் பிரான்ச்சு, டிபார்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, அப்புறம் செக்ஷன் டியில் பார்ட்னர்ஷிப்பு கம்ப்ளீட்டாக, செக்ஷன் சியில் ஏதாவது ஒரு டாபிக். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா கொஷின் பேப்பர் பார்த்ததுமே உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? இது நார்மலாக ரியாலிட்டி. ஓகே, அவ்வளோதான். மேபி தோணாமல் கூட இருக்கலாம், பட் ரியாலிட்டி, அது உண்மை. நானும் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேங்களா? பார்க்கலாம்.